கரெக்டாக 1 இயர் பேக் பல்சர் லைனப்லேயே அதிக சிசி கொண்ட பஜாஜ் பல்சர் NS 400Z அப்படிங்கிற மாடலை வந்து பஜாஜ் லான்ச் பண்ணாங்க. இப்போ 1 இயர் கழித்து இதில் நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அப்கிரேட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் ஒரு குயிக் வாக் அரவுண்ட் வீடியோவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி KTMல வந்து 373cc இன்ஜின் இருந்தது. அது வந்து இப்போ 399cc ஆகிடுச்சு. ஆனால் அந்த 373cc சும்மா விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பல்சரில் அதை வச்சுருந்தாங்க. இப்போ இது 43 PS வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுக்கு முன்னாடி வந்து 40 PS தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஸோ 3 PS வந்து இதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த சேஞ்சஸோட ஃபோர்ஜ்டு பிஸ்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப ரிஜிடாக இருக்கும். ரிவைஸ்டு பவர் ட்ரெயின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஏர் இன்டெக் டக்ட் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. அதோட கேம்ப் டைமிங்கும் வந்து மாற்றிருக்காங்க. இதனால் இதோட ரிஃபைன்மெண்ட்டும் இதோட பவரும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ரேடியேட்டர் கவலை வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஹீட் மேனேஜ்மெண்ட் வந்து இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து நீங்கள் வர்ற காற்று வந்து இந்த ரேடியேட்டர்லேருந்து வெளியே வர்ற காற்று ரைடரோட லெக்குக்கு அடிக்காமல் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி 3 PS இம்ப்ரூவ் ஆனதுனால இதோட டாப் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முன்னே வந்து 150 km/h தான் போகுது. ஆனால் இப்போ 157 km/h போகும். அதோட 0 to 100 வந்து 7.5 செகண்ட்ஸ் இருந்தது இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ 6.4 செகண்ட்ஸ்லேயே 0 to 100 போயிடும். ஆல்ரெடி ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் தான், அதை இன்னும் ரொம்ப அதிகமான பவர்ஃபுல்லாக மாற்றிருக்காங்க பஜாஜ். ரியர் டயரில் ஒரு முக்கியமான சேஞ்ச் இருக்குது. இதுக்கு முன்னாடி 140 mm ப்ரொஃபைல் தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து 150 mm ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ரேடியல் டயராக மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கிரிப்பும் இதோடைய ரைடிங் ஹேண்ட்லிங்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து அப்போலோ டயர்ஸாக மாற்றினதுனால இது இன்னும் ஆடட் அட்வான்டேஜ். இதில் ஒரு முக்கியமான அப்கிரேட் வந்து குயிக் ஷிஃப்டருங்க. குயிக் ஷிஃப்டர்னு சொல்கிறப்ப யூஸ்வலாக ஒரு குயிக் ஷிஃப்டர் வந்து சென்சார் மூலிமா ஒர்க் ஆகும். ஆனால் இது வந்து பஜாஜே ஸ்பெஷலாக பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்போர்ட் மோடில் இதில் வந்து ஒரு 4 ரைடிங் மோட்ஸ் இருக்குது. அந்த 4 ரைடிங் மோட்ஸில் ஸ்போர்ட்ஸ் மோடில் மட்டும் இந்த குயிக் ஷிஃப்டர் வந்து ஒர்க் ஆகும். அது வந்து சென்சார் மூலியமாக இல்லாமல் சாஃப்ட்வேர் பேஸ்டாக வந்து உள்ளே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான அப்கிரேட். இதில் எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டிசைன் வைஸில் பெருசாக எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதே 43 mm USD ஃபோக்கும் டிஸ்க் பேட்ஸு, அதுக்கப்புறம் ABS இருக்குது. ப்ளஸ் வந்து ரைடிங் மோட்ஸில் 4 இருக்குது. ரோடு, ஸ்போர்ட்டு, ரெயின், ஆஃப் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் வந்து குயிக் ஷிஃப்டர் ஒர்க் ஆகும். அந்த ஸ்போர்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஸ்போர்ட் ஷிஃப்ட்டை ஆன் ஆஃப் அப்படின்னு இந்த ஸ்போர்ட் மோடில் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் வந்து ஆன் ஆஃப் அப்படின்னு நம்ம மாற்றிக்க முடியும். கனெக்டிவிட்டி ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு ப்ளூடூத், மியூசிக் இதெல்லாம் வந்து கேட்க முடியும். அதோடைய ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ட்ரிப் அண்ட் பைக் டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்புறம் லேப் டைமர் இருக்குது. இதெல்லாம் தான் வந்து மெயினான ஃபீச்சர்ஸ் இவங்க இந்த இடத்துல கொடுக்குறது. ப்ரைஸ் பாயிண்ட்டை பொறுத்தவரையும் முன்னே இருந்த ப்ரைஸை விட 7,000 rupees எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ வந்து 1,92,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக இது வந்திருக்கு. கலர்ஸ் வைஸ் எந்த எக்ஸ்ட்ரா கலர்ஸும் கொடுக்கல. அதே முன்னே இருந்த கிரே, ஒயிட், அதுக்கப்புறம் ரெட், பிளாக் இந்த கலர்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது. 7,000 rupeesக்கு இந்த 3 PS அதிகமானதும் ப்ளஸ் வந்து ஃபோர்ஜ்டு பிஸ்டன் ப்ளஸ் வந்து டயர் ப்ரொஃபைல் அதிகமாக இருக்குது. ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதிகப்படுத்தியிருக்காங்க. குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 7,000 rupeesக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டர் சைக்கிள் யாரெல்லாம் வாங்கலாம், யாருக்கானது, இதோட ரைட் ரிவ்யூ, இதோட ரைட் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபுல் ரைட் ரிவ்யூவாக அடுத்த வீடியோவாக உங்களுக்கு வந்து சேரும். இப்போதைக்கு ஒரு குயிக் வாக் அரவுண்ட் எப்படி இருந்தது, இந்த புது அப்கிரேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு குயிக் வாக் அரவுண்டோட இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். நான் உங்கள் TJ. நன்றி.